ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு சீரியல்ல நம்ம பரமகிட்ட நம்ம குமரேசனும் காந்திமதியும் இளமதியோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தாலி கட்டுற நேரத்துல என் பையன் எங்கேயோ மாயமாயிட்டான்ப்பா, அவன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஒரு ஃபோன் மட்டும் வந்தது, அது போலீஸ்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் மட்டும் வந்தது. தாலி வாங்கிட்டு வரேன்னு கோயில இருந்து போன என் பையனுக்கு அங்கே பார்த்தா என் பையனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு யாருமே இல்ல, இப்படி அநியாயமா அவனை கொன்னுட்டாங்க. இளமதி ரொம்ப பாம்பா, எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க கூடவே இருந்துட்டா. ஆனா எங்களோட துரதிர்ஷ்டம் அவளுக்கு ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா அம்மா போலதான் எங்களை பார்த்துருக்கா. எங்களுக்காக அவ படாத கஷ்டம் இல்லப்பா வாழ்க்கையில. ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்ச நாள் தான் என் பையன் கிட்ட பழகினா. எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரிய வருது. ஆனா அதுக்குள்ளவே எங்ககிட்ட மகளாவும் மருமகளாவும் எங்க வீட்டுல இருந்துட்டாப்பா, எங்களையும் பாத்துக்கிறாப்பா. இளமதி என் கண்ணுக்கு தெய்வம் மாதிரி தெரிகிறாயா? இளமதினை பத்தி நல்ல விஷயமா நம்ம பரமகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பரமன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ்வளவு நல்ல மனசு இருக்கு இளமதிக்கு, இப்படி ஆயிப்போச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது கண்டிப்பா இளமதி மட்டும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு பரமா. நான் இந்த விஷயத்துல நடந்த விஷயம் அவங்ககிட்ட சொல்லிட்டப்பா, இதை கேட்டு நீ பேசாம இருந்துடாது, இளமதியை விட்டு விலகிடாதப்பா. இளமதி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளும் உன்னை நீ தான் அவளை விரும்புற, ஆனா அவள் இன்னும் விரும்பலப்பா. நல்லா ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன், எப்படியும் அவன் மனசில் இடம் பிடிச்சி இங்கே 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அதான்ப்பா எங்களோட ஆசைன்னு சொல்லிட்டு குமரேசன் காந்திமதியும் சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை தெரியல, இந்த நீலாவதிக்கு இந்த குமரேசன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க. இளமதி கல்யாணத்துக்காக 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஒரு ஃபினான்சர்கிட்ட. அவரை தூண்டி விட்டு நீ போய் இளமதி வீட்டில் போய் இந்த பணத்தை கேளுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவரும் இங்கே இளமதி அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு, எனக்கு சீக்கிரமாக என் பணம் வச்சு அவங்க இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டு திட்டுறாரு. இளமதி இதை கேட்டு கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஆனால் எப்படியும் உங்கள் பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோன்னா இது மாதிரி ரோட்லலாம் கத்தாதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா வாங்கும்போது தெரியல, கத்தனை என்னம்மா தப்புன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பரமனோட ஃப்ரெண்டு பரமனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் தான் சொல்கிறாரு. எப்படியும் 1 லட்ச ரூபா தேவைப்படுது பரமனுக்கு. அதனால் கலாமா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா, எனக்கு அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், இளமதி ஒரு ஆபத்தான விஷயத்துல மாட்டிட்டு இருக்காமா, அவ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்கு நான் உதவி செய்யணும், அதனால 1 லட்ச ரூபாய் பணம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கலாமா யோசிக்கிறா, என்னடா இது இவன் வர 1 லட்ச ரூபாய் பணம் கேட்கிறானே, நம்ம என்ன பண்றது, இது கொடுத்து உதவலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கலா யோசனை பண்ணிட்டு இருக்கா. கலா பரமனுக்கு பணம் கொடுத்தாலே இல்லையான்றது அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும். இளமதியோட மனசுல பரம இருக்கானா இல்லையா, அவன் மனசை எப்படி மாத்துறான், அசோக் யார் கொலை பண்ணது போன்ற பல விஷயம் இந்த கதையில புதைஞ்சிருக்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.